لا ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال النبي صلى الله عليه وسلم فاطمة بضعة مني فمن أغلبها أغلبني صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் எல்லையில்லா பேரருளால் கருணை உள்ள ரஹ்மான் உன்னதமான மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு, அவர்களின் அழகிய வாழ்க்கையோடு, உன்னதமான அருள் நிறைந்த அவர்களின் குடும்பத்தை எடுத்து பார்க்கிற, நிறைவு கூறுகிற ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு இங்கே வழங்கியிருக்கிறான். சங்கை மிக்கவர்களே, வாழ்வதற்கு முன்மாதிரி இல்லை என்றால் வாழ முடியாது. எந்த ஒன்றும் முன்மாதிரி இல்லாமல் அல்லாஹ் படைத்ததில்லை. அல்லாவின் படைப்பில் அவன் படைத்ததற்கு மாத்திரம்தான் ஃபாத்திரு ஸமாவாத்தி வல் அர்தி என்றான். நான் முன்மாதிரியின்றி படைத்தேன் என்கிறான். நான் வானத்தை படைத்ததற்கு ஒரு முன்மாதிரி இல்லை. வேறு ஒரு மாடல் வைத்து வானத்தை படைக்கவில்லை. பூமியை படைத்தேன், அதற்கு இன்னொரு மாடலை வைக்கவில்லை. நான் ஒரு கட்டிடத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு இன்னொரு வரைபடம் தேவை. அல்லாஹ் தன்னை சொல்லும்போது எனக்கு முன்மாதிரி தேவையில்லை என்றான். ஆனால் உலகத்தில் மனிதன் எந்த ஒன்றுக்கும் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இந்த மண்ணில் வாழ்கிற போதெல்லாம் ஒருவர் இன்னொருவரை பார்த்து வாழ்கிற வாழ்க்கை. எல்லோருக்கும் நான் முன்மாதிரி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லோருக்கும் நான் முன்மாதிரி. நபியின் குடும்பம் முன்மாதிரியாக அல்லாஹ் ஆக்கி தந்தான். அவர்களை பார்த்து என் வாழ்க்கையை நான் அமைப்பது. அவர்களின் குடும்பத்தில் எப்படி ஒரு அழகிய பக்குவம் நிறைந்த வாழ்க்கை இருந்ததோ அந்த அழகிய வாழ்க்கையை நமக்கு நாமே கொண்டு வருவது. மனிதனுடைய எந்த ஒரு படைப்பாக இருக்கட்டும், எதிரொலி கேட்டுதான் வானொலி படைத்தான், எதிரொலி கேட்டு வானொலி படைத்தான், பறவையை பார்த்து விமானம் படைத்தான். மனிதனுடைய சிந்தனை அடக்கம் செய்வது கூட மனிதன் ஆரம்ப மனிதன் மரணித்த போது தோளில் தூக்கி நடமாடினார். ஆரம்ப மனிதன் ஹாபில் காபிலின் வரலாற்றில் எழுதுவார்கள், சகோதரனை கொன்று தோளிலே தூக்கி கொண்டு நடமாடுகிறார். எத்தனை நாட்கள்? கிட்டத்தட்ட 6 மாத காலம்
ஜனாசாவை தோளில் போட்டு நடமாடுகிறார். என்ன செய்வது? மரணமாகிவிட்டார், கொலை நடந்து விட்டது, என்ன செய்யணும்னு தெரியவில்லை. ஏன்? உலகில் ஏற்பட்ட முதல் மரணம். எப்படி செய்வது? அல்லாஹ் சொன்னான், நான் அவனுக்கு அதற்கு பகரம் ஃபபஅஸல்லாஹு குராபன் யபஹஸு ஃபில் அர்தி லியுரியஹு கைஃப யுவாரி சவாத்தாகி. குர்ஆன் சொல்லும், மனிதன் நான் எதை முன்மாதிரியாக காட்டுறேனோ அதை தவிர வேறு வழி இல்லை. நான் ஒரு காகத்தை அனுப்பினேன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், காகத்தை அனுப்பினேன். அந்த காகம் இன்னொரு காகத்தை புதைப்பதற்கு தன் அழகால் மண்ணை தோண்டி மௌத்தா போன காகத்தை அந்த குழியில் வைத்து மண்ணை மூடுவதை ஆதமின் மகன் பார்க்கிறார். ஆஹா, அவர் சொன்னாராம், அஜஸ்து அன்னக்கூன மிஸ்ல ஹாதல் குராப், காகத்தை போல் ஆகக்கூட சக்தி இல்லாமல் போயிட்டேனேன்னாராம். ஒரு காகத்துக்கு இருக்கிற அறிவு கூட எனக்கு இல்லையே. திருக்குர்ஆன் சொல்லும் செய்தி, 6 மாத காலம் இந்த ஜனாசாவை தூக்கி நடமாடுகிறேன், எப்படி அடக்க வேண்டும் தெரியாமல் போனேனே. ஆக ஒரு காகம் அது எனக்கு கற்றுக் கொடுத்து விட்டதே. அல்லாஹ் சொன்னான், நான் அனுப்பினேன் அந்த காகத்தை. மனிதன் ஏன் அப்படின்னா, மௌத்தா போய் சுமக்கப்படுகிறாரே அந்த மனிதர் 6 மாசமா ஜனாசாவா இருக்கிறார். இன்னும் அவர் உடலில் எந்த வாடையும் வரவில்லை, மணக்கிறார். ஏன்? அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொன்னான், அவர் என் அச்சமுள்ள மனிதர் என்றான். அவர் அல்லாஹ்வின் அன்பு பெற்ற மனிதர். முதல் மௌத்து நடந்ததே ஆதமின் மகன் அல்லாஹ்வின் அன்பு பெற்றவர், அருள் பெற்றவர். அருள் பெற்ற எந்த பாடியும் நாற்றம் எடுப்பதில்லை. அல்லாஹ் நம்மை பாடிய கூட கண்ணியமாக்கி வைப்பானாக. இங்கே நான் சொல்ல வரும் செய்தி, நான் வாழ்வதற்கு ஒரு மாடல் வேணும், ஒரு முன்மாதிரி வேணும். அல்லாஹ் ஒருத்தன் தான் முன்மாதிரி இன்றி படைத்தவன். என் வாழ்க்கைக்கு முன்மாதிரி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சீரிய குடும்பம். அன்னை ஹதீஜாவின் வழியே 6 குழந்தைகள் அடுக்கடுக்காக. அன்னை ஜைனப், அன்னை ருக்கையா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதீஜா நாயகி பெற்றெடுத்த பிள்ளைகள். முதல் குழந்தை ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சூம், அன்னை ஃபாத்திமா. கடைசியாகத்தான் ஃபாத்திமா நாயகி பிறக்கிறார்கள். அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளில் 2 ஆண்மகன், காசிம், அப்துல்லா. இதில் என்ன விஷயம் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அனைத்து பிள்ளைகளும், ஆண்மகன் அப்துல்லாவாகட்டும், காசிமாகட்டும், அவர்களின் பெண் மக்கள் உம்மு குல்சூம், ஜைனப், ருக்கையா, அத்தனை பேர்களும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்ட காலத்திலேயே அந்த ஜனாசாவியை நபியே சுமக்கிறார்கள். தன் பிள்ளைகளை எல்லாம் சிறுவயதில், ஆண் மக்கள் 2 பேரும் சின்ன வயதில், பெண் மக்கள் திருமணமாகியதற்கு பின்னால் அவர்கள் எல்லாமே ரசூலின் ஹயாத்திலேயே வஃபாத், சின்ன சின்ன வயதில் மரணம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த துயர்கள் என்று ஒரு தனி பாடம். முத்துநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த துயர்கள், துன்பங்கள், தாங்கிக் கொள்ள முடியாத இதய சம்பந்தமான கஷ்டங்கள் என்று ஒரு பாடம். அந்த பாடத்தில் அவர்களின் அன்பு குடும்பத்தை, பாக்கியம் நிறைந்த பிள்ளைகளை தான் பார்த்து வளர்ந்து, தான் பார்த்து மகிழ்ந்த அந்த பிள்ளைகள் தன் கண்முன்னால் மரணிப்பதை பூமான் நபிகள் கண்டபோது இதயமெல்லாம் துடித்தது. ஒரு கட்டத்தில் எம்பெருமான் அழுதார்கள், எம்பெருமான் அழுதார்கள். சஹாபிகள் கேட்கிறார்கள், அந்த யா ரசூலல்லாஹ், தாங்களுமா என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களில் தன்னுடைய பிள்ளையை அடக்கம் செய்யும் போது அழுகை வருகிறது. சஹாபிகள் கேட்கிறார்கள், தாங்களுமா? உலகத்திற்கே முன்மாதிரி, உலகத்திற்கே முன்மாதிரி, தாங்கள் அழுகிறீர்களே. உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது அழகான வார்த்தை, எங்களுக்கும் இதயம் இருக்கிறது என்றார்கள். எனக்கும் இதயம் இருக்கிறது, இதயத்தில் இரக்கமும் இருக்கிறது என்றார்கள். இதயம் உண்டு, இதயத்தில் இரக்கமும் உண்டு. அந்த இரக்கத்தின் வெளிப்பாடு
இந்த கண்ணீர் என்றார்கள் கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா பிள்ளைங்களும் வஃபாத்து. இன்னொரு செய்தி, அந்த மக்கள் யாரின் வழியையும் பெருமானாரின் குடும்பம் வளரவில்லை, அகல பைத்துகள் உருவாகல. பாத்திமுத்து ஸஹரா மாத்திரம்தான் பெருமானாரின் ஹயாத்துக்கு பின்னாலும் வாழ்ந்தவர்கள். பெருமானாரின் வஃபாத்தை பார்த்தவர்கள் ஃபாத்திமா. உம்மு குல்சூம் நபியின் மவுத்தை பார்க்கவில்லை, ஜைனபு பார்க்கவில்லை, ருக்கையா பார்க்கவில்லை, அவங்க மௌத்தை தான் ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. பாத்திமுத்து ஸஹரா மாநபியின் வஃபாத்தையும் பார்க்கிறார்கள். பாத்திமுத்து ஸஹரா ரலியல்லாஹு அன்ஹாவின் வழியே தான் அல்லாஹ் இந்த கியாமத்து வரைக்கும் அகல பைத் என்று சொல்லப்படும் நபியின் குடும்பமெல்லாம் அங்கிருந்து தான் உருவாகிறார்கள். அம்மாவுக்கு தனி பெயர்கள் உண்டு, தனித்தன்மைகள் உண்டு. அன்னை ஃபாத்திமாவிற்கென்று சில பயங்கரமான பாராட்டுக்கள் கிடைத்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் கொஞ்சம் வேகமாக சொன்னார்கள். இமாம் புகாரி எழுதுவார், ஃபாத்திமா என் சதை துண்டு, ஃபாத்திமா பில்அத்தும் மின்னி என் சதை துண்டு, ஃபமன் அக்லபஹா அக்லபனி, யார் ஃபாத்திமாவை வருத்தப்படுத்துவார்களோ, ஃபாத்திமா நாயகியை கோபப்படுத்துவார்களோ, நன்கு புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் ஃபாத்திமாவை வருத்தப்படுத்தவில்லை, இந்த முஹம்மதை வருத்தப்படுத்தினார்கள். ஃபாத்திமாவுக்கு வருத்தம் கொடுப்பீர்களா? நான் வருத்தப்படுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை ஒரு பாசம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவின் மீது. ஃபாத்திமாவுக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துயர்களை துன்பங்களை எப்படியெல்லாம் துடைத்தார்களோ, ஆறுதல் சொன்னார்களோ, சின்னம் சிறும் வயதில் அன்னை கதீஜாவின் வஃபாத்துக்கு பின்னால் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் இடத்தில் அன்னை ஃபாத்திமாவை அல்லாஹ் ஆக்கினார். பெருமானார் ஃபாத்திமாவுக்கு ஆறுதல் சொல்றது இல்லை. நபி பெருமானார் சங்கடப்பட்டால், எதிரிகளின் சூழ்ச்சிகள் நடந்தால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கஷ்டம் கொடுத்தால் அன்னை ஃபாத்திமா ஆறுதல் சொல்வார்கள். முத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானாரை கண்கலங்க விடுறது இல்லை. பெருமானாரினுடைய கஷ்டத்திற்கு ஈடாக நிற்பார்கள். அவங்களுடைய அன்பு மனைவி கதீஜா மரணித்த போது மாநபியின் அன்பான இதயத்திற்கு ஆறுதல் பரிசு அன்னை ஃபாத்திமா நாயகி. ஃபாத்திமாவை பார்த்து பார்த்து பூமான் நபிகள் மகிழ்வார்கள். அல்லாஹ்வின் பேரருள், ஃபாத்திமுத்து ஸஹரா வளர்ந்து வருகிறார்கள். ஒழுக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, பக்தி நிறைந்த வாழ்க்கை. அந்த சின்ன வயசில் ரெண்டும் இருந்துச்சு, ஒழுக்கமும் பக்தியும். அல்லாஹ் நம்ம வீட்டு பெண்களுக்கும் நசீபாக்குவானாக. ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கை. அன்னை ஃபாத்திமா யாரிடத்திலும் போய் நின்று பேசுவதில்லை, யாரிடத்திலும் போய் நின்று பேசுவதில்லை. இன்னொரு பக்கம் பக்தி நிறைந்த வாழ்க்கை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அப்படி நான் பார்த்தேன். ஆயிஷா நாயகி சொல்வாங்க, நபியை பார்த்தீர்களா? ஃபாத்திமாவை போய் பாருங்கள். நபியை ஃபாத்திமாவுக்குள்ளே பார்க்க முடியும். நபியின் குணம் ஃபாத்திமா இடத்தில் இருந்தது. நபி எப்படி பேசுவார்கள் அப்படி ஃபாத்திமா பேசுவார்கள். நபி எப்படி உட்கார்வார்கள் அப்படி ஃபாத்திமா உட்கார்வார்கள். ஃபாத்திமாவின் அழகு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவின் நடை, அன்னை ஃபாத்திமாவின் பேச்சும், அன்னை ஃபாத்திமாவின் குணமும் முத்தம நபியை வார்த்தெடுத்து வைத்ததை போல் இருக்கும். சுப்ஹானல்லாஹ், எப்படி ரசித்திருப்பார்கள், எப்படி பின்பற்றி இருப்பார்கள். ஒருத்தங்களை முழுசா எடுக்கணும்னா முழுக்க முழுக்க பார்ப்பது, முழுக்க முழுக்க ரசிப்பது. அன்னை ஃபாத்திமுத்து ஸஹரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை போல் இருப்பார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒழுக்கம் சார்ந்து வளர்க்கப்படுகிறார்கள். இன்னொரு பக்கம் பக்தியோடு வளர்க்கப்படுகிறார்கள். எந்த ஒரு கடமையையும் ஃபாத்திமா நாயகி விட்டது இல்லை. அல்லாஹ் நம்ம வீட்டு பெண்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. இபாதத்தில் பேணுதல், ரொம்ப நேரம் வணக்கம், ரொம்ப நேரம் பக்தியோடு இருப்பார்கள். அந்த வாழ்க்கை அடுத்த தலைமுறைகளை கூட அழகுபடுத்தியது. ஃபாத்திமுத்து ஸஹராவுக்கு வயசு 15 ஆகுது. அவங்களுக்கு நிக்காஹுடைய ஏற்பாடு நடக்கணும்.
பல பேர் பெண் கேட்டாங்க. 1-2 பேர் இல்லை, பல பேர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்தித்து ஃபாத்திமா நாயகி பருவம் அடைந்திருக்கிறார்கள், வயசு 15 ஆச்சு, கல்யாண ஏற்பாடுகள் நடக்கணும், அவங்க நமக்கு நசீபாக வேண்டும் என்று துவா செய்தவர்கள், தவம் இருந்தவர்கள் எல்லாம் உண்டு. ஏன்? அன்னை ஃபாத்திமாவிற்கென்று சொல்லப்பட்ட அழகிய புகழ்கள் நிறைய இருக்கிறது, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாராட்டுகள். அந்த வரிசையில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்கிறார்கள். சந்தித்து கேட்டார்கள், என்ன அபூபக்கர் இப்போது? இல்லை நாயகமே, ஃபாத்திமா நாயகி நிக்காவுடைய ஏற்பாடு இருப்பதாக கேள்விப்பட்டேன், அப்படி இருக்குமையானால் நானே என் மனைவியாக ஏற்க பிரியப்படுகிறேன். யார் அபூபக்கர்? யார் அபூபக்கர்? உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் இதய துடிப்பில் இருக்கிறவர் அபூபக்கர், பெருமானாரின் அன்பை முழுக்க பெற்றவர். என் தீனுக்கு அபூபக்கர் செய்த தியாகம் மறக்க முடியாது என்று சொன்னார்கள். அத்தனை தியாகமுடைய அபூபக்கர், அவருடைய மார்க்கப்பத்தை ஈமானை தராசில் வைத்தால் உலக மக்களின் எடையை காட்டிலும் என் அபூபக்கரின் நம்பிக்கையின் எடையும் ஈமானும் பலமாகும் கூடும் என்றார்கள். அவ்வளவு பாசம். இன்னொரு பக்கத்தில் ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டாங்க அபூபக்கர். கேட்ட மாத்திரத்தில் அபூபக்கர் சுகம் இல்லாமல் ஆயிட்டா. நபிக்கு சுகம் இல்லையா, நாயகத்துக்கு சுகம் இல்லையா, கேள்விப்பட்ட அபூபக்கர் படுத்துட்டாங்க. அபூபக்கர் சித்திக்கு காணல, உடல்நலம் குறைவு. பெருமானாருக்கு செய்தி வருது, யா ரசூலல்லாஹ், அபூபக்கர் சித்திக்கு சுகம் இல்லாமல் இருக்கிறாங்க. உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் அபூபக்கர் சுகம் இல்லையா? நபி சுகம் ஆயிட்டாங்க. நபிக்கு சுகம் இல்லை, கேள்விப்பட்ட அபூபக்கர் சுகம் இல்லை. அபூபக்கர் சுகம் இல்லை, நபி சுகமாயிட்டாங்க. எப்படி? ஓடி வந்து சந்திக்க வருகிறார்கள் அபூபக்கரை. அபூபக்கருக்கு சுகம் இல்லைன்ன உடனே சுகமில்லாத ரசூலுக்கு தைரியம் வருகிறது, எழுந்திருக்கிறார்கள், சந்திக்க வருகிறார்கள். ஆச்சரியம் என்ன தெரியுமா? சித்தீக்குல் அக்பரை வந்து மாணவி பார்த்து, எப்படி இருக்கிறீர்கள் அபூபக்கர்? அபூபக்கர் எழுந்திருத்து விட்டார்கள். சொன்னார்கள், தங்களை பார்த்தபோது நோயெல்லாம் காணாமல் போனது யா ரசூலல்லாஹ். தெய்வீக அன்பு. அல்லாஹ் நமக்கு இப்படி அன்பை நசீபாக்குவானாக. இன்னைக்கெல்லாம் நட்பில் போலி இருக்கிறது, நட்பு போலியாக இருக்கிறது. இருந்தால் நட்பு, இல்லை என்றால் தூரம். நான் கொஞ்சம் மிழுமிழுப்பாக இருப்பேனா, என்னை சுற்றி பல நண்பர்கள், கொஞ்சம் சோர்ந்து விடுவேனா, முடங்கி விடுவேனா, நண்பர்களும் காணாமல் போவார்கள். இன்றைக்கு அழியாத நண்பர்கள் இல்லை, அன்பு தழும்பிய நண்பர்கள் இல்லை, இன்பத்திலும் துன்பத்திலும் தோள் கொடுக்கிற நண்பர்கள் இல்லை. அதற்கு முன்மாதிரி முஹம்மது ரசூலுல்லாஹ் சய்யிதுனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் அப்படி தூய நட்பை நமக்கும் நசீபாக்கி தருவானாக. அந்த அபூபக்கர் வந்து கேட்கிறார், ஃபாத்திமா நாயகி இதுவரைக்கும் யாருக்கும் தாங்க மாப்பிள்ளை பார்க்கல, நான் விருப்பப்படுகிறேன் என்றார். என்ன சொல்கிறது? பெருமானார் என்ன பதில் சொல்ல முடியும்? அபூபக்கர் கேட்குறாங்க. உத்தம நபிகள் கொஞ்ச நேரம் மௌனமாகிவிட்டு அமைதியாக இருக்க அபூபக்கரே கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாவின் புறத்திலிருந்து வஹியை எதிர்பார்க்கிறீர்களா? ஆமா அபூபக்கரே என்றார்கள். ஆம், அபூபக்கர் கேட்கிறார் என்பதற்காக என் மகளை நான் தருவதற்கு இல்லை, வஹியை எதிர்பார்க்கிறேன் என்றார்கள். சித்தீக்குல் அக்பர் விடை பெற்றார்கள். இதை கேள்விப்பட்டு உமர் ரலியல்லாஹு முடிவு செய்கிறாங்க. அபூபக்கர் சித்திக்கு போனாங்களாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா நாயகி அவங்களுக்கு சம்மதிக்கல, அப்போ நம்ம போய் கேட்போமேன்று செய்துனா உமர் ரலியல்லாஹு வர்றாங்க. யார் ரசூலல்லாஹ், ரசூல் விளங்கிட்டாங்க, இவரும் பெண்ணு கேட்டு தான் வந்திருக்கிறாரு, இவரும் பெண் கேட்டு தான் வந்திருக்கிறார். என்ன கேட்டாங்க? அவள் பதில் சொல்லலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் அமைதியாக இருக்க உமர் இப்னுல் கத்தாப் தங்களுடைய மகள் ஃபாத்திமா நாயகி விஷயமா பேசிட்டு போகலான்னு வந்தேன். உமரே, அது அல்லாஹ்வின் வஹி வரட்டும் என்றார்கள். அவரும் விடை பெற்றார். இப்படி ஒருவர் அல்ல, பல பேர். ஏன்? எல்லோருக்கும் ஆசை. சொவனத்து மங்கையர்களின் தலைவி அல்லவா ஃபாத்திமா? சொவனத்து பெண்களின் தலைவி அல்லவா? இந்த சமுதாயத்தின் சொவனத்து பெண்கள் அல்ல, அவர்கள் மாத்திரம் அல்ல. ஆதம் நபியின் காலம் முதல் உலகம் முடியும் காலம் வரையிலும்
எத்தனை கோடி பெண்கள் சொர்க்கம் போவார்களோ அது மூசா நபியின் காலத்து பெண்ணாகட்டும், இப்ராஹிம் நபியின் காலத்து பெண்ணாகட்டும், ஹஜ்ரத் சக்கரியா நபியின் காலத்து பெண்ணாகட்டும், அத்தனை பெண்களுக்கும் எங்கள் அன்னை ஃபாத்திமாவே தலைவி என்றார்கள். எத்தனை பெரிய பாக்கியம்! எல்லோருக்கும் அந்த ஆசை இருந்தது, ஃபாத்திமாவை நாம் மணாலியாக ஏற்க வேண்டும். அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹுகிட்ட சில பேர் சொன்னாங்க, நீங்கள் போய் கேளுங்களே. அலி சொன்னாங்களாம், அந்த வேலையெல்லாம் இல்லை, அபூபக்கருக்கே இல்லைன்றாங்க, உமருக்கே இல்லைன்றாங்க, நான் போக மாட்டேன்னாங்க. என்ன, அலி ரலியல்லாஹு அன்ஹு நபியின் வீட்டிலேயே வளருகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹுவை வளர்ப்பதே மாநபி அவர்கள். அன்னை கதீஜாவின் அரவணைப்பில் வளர்ந்தார் அலி. எனவே நான் போய் கேட்பதற்கில்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய அடிமை ஒரு பெண் இருந்தாங்க. அந்த அம்மா சொன்னாங்களாம், நீங்கள் போங்க, போய் கேளுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் சின்ன வயசு, ஃபாத்திமாவோடு ஒத்த வயசு இருக்குது உங்களுக்கு, போங்கன்னாங்க. போவே மாட்டேன்டாங்க. கடைசி அந்த அம்மா 2-3 நாள் தூண்டும் போது வந்துட்டாங்க செய்துனா அலி. அலி ரலியல்லாஹு அன்ஹு பொதுவாக நபிட்ட பேசுகிறதே இல்லை. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட பேசுகிறதுக்கே பயப்படுவாங்க. கம்பீரமான அந்த தோற்றம். சஹாபிகளை பொறுத்த வரையில் மரியாதை கலந்த பயம் நபியோடு. அந்த பயம் மரியாதையோடு உள்ள பயம். அவர்களின் திருமுகத்தை நிமிர்ந்து நின்று கூட பார்ப்பதில்லை சஹாபாக்கள். எவ்வளவு பெரிய கண்ணியம் வைத்தார்கள். சையதுனா அலியின் கர்ரமல்லாஹ் அந்த அம்மா பிடிச்சி அனுப்பி வச்சுட்டாங்கல்ல, உள்ளே வந்துட்டாங்க. வந்துட்டா உட்காந்து இருக்கிறாங்க. பெருமானார் கேட்டாங்க, மாலக்கையா அலி, என்ன விஷயம்னு கேட்டாங்க. இவருக்கு ஒன்றும் ஓடல. அலி சொல்கிறாங்க, கொஞ்சம் பயமாக இருக்குது, கை கால்லாம் உதறுது, என்ன சொல்கிறது? இல்லை யாரும் சொல்லலாம், சும்மா தான் வந்தேன்னாங்க. சும்மா வந்தேன். அல்லக்க ஹாஜா, எதுவும் தேவை இருந்தால் சொல்லுங்களேன்னாங்க. நீங்கள் சும்மா வர்ற ஆள் இல்லையே, தேவை எதுவும் இருக்கா? எனக்கு ஒரு தேவையும் இல்லை அப்படின்னா. 3வது பெருமானார் கேட்டாங்க, ஃபாத்திமா விஷயமா எதுவும் பெண் கேட்டு வந்தியலான்னு கேட்டாங்க. நபி கேட்குறாங்க, ஃபாத்திமா நாயகி விஷயமா பெண் பார்க்கணும் அப்படிங்கிற எதுவும் திட்டம் உங்களுக்கு இருக்கான்னு கேட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுகிட்ட. சையதுனா அலி அப்படி மௌனமாக இருக்கிறாங்க. மௌனமாக இருந்தபோது ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லவில்லை என்று ஒரு செய்தி. இன்னொரு செய்தியில் அல்லாஹ்வின் உத்தரவு வரட்டும், உங்களுக்கு நான் எதிர்பார்க்கிறேன் என்கிறார்கள். நேராக ஃபாத்திமா நாயிட்ட வர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபாத்திமா, அலியின் தன்மை உங்களுக்கு புரியும், அவர் குணம் உங்களுக்கு தெரியும், அவர் வீரமும் உங்களுக்கு தெரியும், அவரின் பேணுதலும் தெரியும். அவர் நம்மிடையே வளர்ந்திருக்கிறார், எல்லா அம்சங்களோடும் வளர்ந்தார் அலி. அலியை நீங்கள் நிக்காஹ் செய்வதில் அல்லாஹ் விருப்பம் சொன்னான் என்றார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ஏற்கனவே நான் சொன்ன ரொம்ப தன்னடக்கமான பெண், பக்தி உள்ள பெண், ஒழுக்கம் சார்ந்த வளர்ந்த பெண். இப்போ நக்கசரசா அப்படியே தலை கீழே போட்டான். பெருமானார் எவ்வளவு அனுபவம் உள்ளவங்க. ஃபாத்திமா, அல்லாஹ்வின் உத்தரவு வந்திருக்கிறது அலி அவர்களை நீங்கள் நிக்காஹ் செய்வதற்கு. அலியை குறித்து நீங்கள் விளங்கியிருக்கிறீர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஃபாத்திமா தலையை கீழே போட்டாங்க. ஃபல்லஹிக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி, உடனே சிரித்தார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் மகள் சம்மதம் தந்து விட்டாள் என்றார்கள். இந்த பெண்கள் அப்படி குனிஞ்சி சிரிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சிட்டுன்னு அர்த்தம். மௌனம் சம்மதத்தின் அறிகுறி. அது ஒரு காலம். இப்போமெல்லாம் மௌனத்தை வச்சுலாம் முடிவெடுக்க முடியாது. நம்ம வீட்டு பெண்களின் மௌனத்தில் 1000 ரகசியம் இருக்குது. இப்போ நம்ம போய் கேட்குறோம், எம்மா அந்த மாப்பிள்ளை பிடிக்குதா, அந்த அம்மா மௌனமாக இருந்துட்டா நம்ம சிரிக்க முடியாது. மௌனமாக இருந்தால் பயமாக இருக்குது. இந்த பொத்தில் இருந்து எந்த பாம்பு வரும்னு பயமாக இருக்குது. காலம் கெட்டு போயிருக்கிறது, காலம் கெட்டு போயிருக்கிறது. பெற்றோர்கள் தீர்மானிப்பதற்கு முன்பாக பெற்றோர்கள் பேசி அழகான பொருத்தமான நமது பிள்ளைங்களுடைய எதிர்காலம் ஜொலிக்கணுன்ற ஆசை கனவோடு அழகான மாப்பிள்ளை தேர்வு செய்வதற்கு முன்பாக பல வீடுகளில் அந்த குழந்தைகள், அந்த சிறுமிகள், அந்த நமது சகோதரிகள் அவரவர்களே தங்களின் விருப்பத்திற்கு தேர்வு செய்யும் காலமும் கிட்டத்தட்ட இன்றைக்கு மாறி வருகிறது. நான் எங்கள் சகோதரிகளுக்கு சொல்வேன், அருமையான வாழ்க்கையை அற்ப ஆசைகளில் இழந்து விடாதீர்கள்.
வார்த்தெடுத்து வளர்த்தெடுத்து உங்களை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்த பெற்றோர்களை கொஞ்சமும் எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் உதாசீனப்படுத்தி விடாதீர்கள். ரொம்ப வருத்தமான செய்தி. சமுதாயத்தினுடைய ஒரு பெண்மணி அள்ளி அள்ளி வளர்த்தாங்க, பாசங்காட்டி வளர்த்தாங்க பெற்றோர்கள். காலேஜில் போய் படிச்சுட்டு வந்தாங்க. அந்த அம்மா படிச்சுட்டு வந்துட்டு அந்த பையன் ஏதோ ஒரு பையனுடைய தொடர்பாகி இந்த பொண்ணுக்கு இங்கே நிச்சயமெல்லாம் பண்ணும்போது பெண் பேசுகிறாங்க. அந்த அம்மா பெண் பேசுகிற அன்னைக்கு கரெக்டாக வீட்டை விட்டு போயிட்டு போன புள்ள வரலை. சமீபத்தில் பத்திரிக்கையில் படிச்சிருப்பீங்க, போன புள்ள வரலை. கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணு யாரையோ ஒரு பையனை விரும்ப அந்த பையனோட போய் பெற்றோர்களும் அந்த பையனும் அந்த பொண்ணும் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்றுட்டாங்க. நின்ன போது இங்கே தகவல் வருது, பெற்றோர்கள் அழுது துடிச்சிட்டு ஓடி போகிறாங்க. எங்கள் புள்ள அப்படி இருக்காது, எங்கள் புள்ள எங்கள் சொல்ல மீறாது, நாங்கள் கீச்சின கோட்டை தாண்டாது, அப்படி வளர்த்தோம், அன்பு பொழிந்து வளர்த்தோம், பாசம் கொட்டி கொட்டி வளர்த்தோம், எங்கள் பிள்ளைக்காக தான் நாங்கள் வாழ்கிறோம். எல்லாம் கண்ணீர் மல்க தாயும் தந்தையும் அங்கே பேசுகிறாங்க. அதை கேட்ட அதிகாரிகளுக்கு அழுக வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்டாங்களாம், என்னம்மா விருப்பப்படுறியா இல்லை பெற்றோர்களோட போறியா, எது வேணும்? எனக்கு இந்த பையன்தான் வேணும்னு. பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு, எனக்கு இவன் தான் வேணும். எப்படி இருக்கும் அந்த தாயின் நிலை? 18 ஆண்டுகள் வளர்த்தவர்கள் இல்லையா தாயும் தந்தையும்? ஆசையாக தன் மகள் கண்ணீர் கலங்காமல் வாழ வேண்டும் என்று எத்தனை அழகான ஜோடி பொருத்தத்தை அவர்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள். அந்த வீட்டு மாப்பிள்ளை, அந்த பையன் வேண்டாம், அந்த பையன் கொஞ்சம் சம்பாத்தியம் கம்மியாக இருக்குது, அந்த பையன் என் பொண்ணுக்கு பொருத்தமாக இருக்க மாட்டான், பல மாப்பிள்ளைகளை வேண்டாம் என்று சொல்லி இன்னும் தேடிக்கொண்டு இருப்பார்கள். நம்ம பொண்ணுக்கு பொருத்தமான மாப்பிள்ளை அமைய வேண்டும். அந்த பெற்றோர்களை இழந்து உங்கள் வாழ்க்கையை நஷ்டமாக்கி விடாதீர்கள். நாங்கள் படிக்க வைக்கிறோம், ஒரு 4 எழுத்தை தெரியணும், ஒரு பத்திரிகையை படிக்கணும், பிள்ளைங்களுக்கு படித்து கொடுக்கணும். நாளைய தலைமுறைகளை உருவாக்கும் இடம் நீங்கள். ஒரு தாயின் மடிதான் ஒரு பிள்ளையின் பள்ளிக்கூடம், அவளின் வளர்ப்பு தான் பல்கலைக்கழகம். இன்றைக்கு நமது பிள்ளைகளின் நிலைகளை படிக்க வைத்தது நாளைய தலைமுறைகளை நீங்கள் அழகாக உருவாக்கணும். அது தவறாக மிஸ்யூஸ் பண்ணி குடும்பங்களில் சங்கடங்களை வளர்த்து பல பேர் தீன விட்டுமே போயிடுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அகிலத்தின் அருட்கொடை, உலகத்தின் முன்மாதிரி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபோது தலையை குனிஞ்சாங்க. நபி பெருமானார் சிரிக்கிறாங்க. என் மகள் ஃபாத்திமா சம்மதித்து விட்டார்கள் என்றார்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹ். அற்புதமான திருமண வாழ்க்கை, அற்புதமான திருமண வாழ்க்கை, பொருத்தமான ஜோடிகள். ஹஸரத் அலி மதிக்கும் மனோபக்குவம் உள்ளவங்க. ஃபாத்திமா கிடைத்ததற்கு நன்றி சொன்னார்களாம் சையதுனா அலி. அல்லாஹ்விற்கு நன்றி சொல்கிறார்கள் அலி. இப்படி ஒரு மனைவியை நீ கொடுத்தாயே, அபூபக்கருக்கு கிடைக்கவில்லை, உமருக்கு கிடைக்கவில்லை, அலி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அதை தாண்டி சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமா மனமறிந்து நடப்பார்கள், ஃபாத்திமா விருப்பத்துக்கேற்ப வாழ்வார்கள். ஃபாத்திமா அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சின்ன வருத்தம் வர்ற மாதிரி கூட நடப்பதில்லை. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 5 குழந்தைகளை கொடுத்தான். ஃபாத்திமா அலி தம்பதியர்கள் 5 குழந்தைகளை இந்த உலகம் இன்றைக்கும் எடுத்து நடக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்ட பெருமானாரின் குடும்பத்து வாரிசுகள் சையதுனா இமாம் ஹசன், சையதுனா இமாம் ஹுசைன், சையதுனா இமாம் முஹ்சின், 3 ஆண் மக்கள், 2 பெண் மக்கள். அன்னை ஜைனப், அன்னை உம்மு குல்சூம், தன் சகோதரி ஃபாத்திமுத்து ஸஹராவின் மூத்த சகோதரி ஜைனப், அடுத்த சகோதரி உம்மு குல்சூம் தன் கூட பிறந்த 2 சகோதரிகளின் பெயரை தனக்கு பிறந்த 2 பிள்ளைகளுக்கு வைக்கிறார்கள் அன்னை ஃபாத்திமுத்து ஸஹரா. 5 குழந்தைகளை பெற்றெடுத்து அருமையான ஒரு வாழ்க்கை. பிள்ளைகளை வளர்ப்பதில் தாய்மார்களுக்கு சொல்வேன், ஃபாத்திமா ஒரு ரோல் மாடல். பிள்ளைகளை வளர்ப்பதில்
பிள்ளைகளை அழகாக ஆக்குவதில், பக்குவப்படுத்துவதில் இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமத்து ஸஹராவோடு உட்கார்ந்துருக்கிற. 2 நாள் சாப்பிடலை, 2 நாள் சாப்பாடு இல்லை. நபியின் குடும்பத்தில் சாப்பிட ஒன்றும் இல்லை. இமாம் ஹசனை 2 நாள் கழித்து சாப்பாடு வந்திருக்கு. ஃபாத்திமா நாயகி மகனை கூப்பிட்டு, உட்காருப்பா சாப்பிடுவோம். இமாம் ஹசன் சின்ன புள்ள. ஃபாத்திமத்து ஸஹரா பக்கத்தில் வந்து உட்கார்றாங்க. தாயை பார்க்குறாங்க. அவருக்கு தெரியும் நம்ம தாய் 2 நாளாக சாப்பிடலை, 2 நாளாக சாப்பிடலை தெரியும். பக்கத்தில் உட்கார்றாங்க. வந்திருக்கிறது உணவு, அதை தட்டி சாப்பிடுனா, குல்மஇ மகனே நீனும் சாப்பிடு. ஹஜ்ரத் இமாம் ஹசன் ரலியல்லாஹு கை வைக்கிறாங்க, சாப்பிடலை. ஃபாத்திமா நாயகி சொன்னாங்க, சாப்பிடுப்பா. மறுத்துட்டாங்க. 3வது மறுத்துட்டாங்க. 4வது சொன்னாங்களாம், மகனே நீ சாப்பிட வேண்டும். ஏன் தெரியுமா? உன் பாட்டனார், என் அன்பு தந்தை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரிதர் ரப்பி ஃபீ ரிதல் வாலிதி, அல்லாஹ்வின் பொருத்தம் வேணுமா? அல்லாஹ்வின் பொருத்தம் உன் தாய் தந்தையின் பொருத்தத்தில் தான் கிடைக்கும் என்றார்கள். நான் உன் தாய், என் பொருத்தம் கிடைத்தால்தான் உன் ரப்பின் பொருத்தமே உனக்கு கிடைக்கும், சாப்பிடு என்றார்கள். உடனே இமாம் ஹசன் கையை தண்ணியில் கழுகிவிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிடும்போது சொன்னாங்களாம், அம்மா தாங்கள் சொன்னபோது, சாப்பிடு என்று சொன்னபோது மீறும் மனம் இல்லை, மறுக்கும் உள்ளம் இல்லை, மறுக்கிறோமே என்ற வருத்தம் இருந்தது. நீங்கள் என்னை சாப்பிட சொன்னபோது தாய் சொல்லை மீறும் மனமில்லை, மறுக்கிறோமே என்ற வருத்தம் இருந்தது. ஏன் சாப்பிடவில்லை தெரியுமா? நீங்கள் 2 நாளாக சாப்பிடாமல் பசியோடு இருந்து இப்போது கிடைத்த முதல் உணவு நீங்கள் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க. நான் இருக்கும்போது என் மகன் சாப்பிடட்டுமே என்பதற்காக நீங்கள் சாப்பிடாமல் பாவனை காட்டி பசியாகி விடுவீர்கள். என் மகன் சாப்பிட வேண்டும் என்பதற்காக நீங்க பாவனையா கை வைக்கிற மாதிரி, எடுக்கிற மாதிரி பசியா உட்கார்ந்துருவீங்க. எனவே தான் உங்கள் சொல்லை மறுத்தேன். அம்மா சாப்பிடணும், நம்ம பசியா இருக்கணும். இப்ப நான் ஏன் சாப்பிட்டேன்? முஹம்மது ரசூலுல்லாஹ் தாயின் பொருத்தம்தான் அல்லாஹ்வின் பொருத்தம் கிடைக்கும் என்றார்களே, அந்த ஹதீஸை கேட்டபோது எனக்கு பதில் இல்லை, சாப்பிட ஆரம்பித்தேன் என்றார்கள். ஒரு பிள்ளையை வளர்த்த விதம், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸை சொல்லி வளர்க்கிறார்கள். 4 வயது குழந்தையை வளரும் காலத்திலேயே மாநபியை பார், மாநபி சொன்ன வார்த்தையை பார் என்று பிள்ளையை வளர்க்கும் அந்த வாழ்க்கை. எங்கள் சகோதரிகளுக்கு நான் சொல்கிறேன், அருமையான பிள்ளைகள் உங்கள் வளர்ப்பால் உருவாகிறார்கள். நபிமார்கள் யார்? எந்த ஒரு நபியும் பெண்ணாக பிறக்கவில்லை, எந்த ஒரு நபியும் பெண்ணாக பிறக்கவில்லை. 1,24,000 நபிமார்களும் ஆண்கள். மறக்காதீர்கள், அந்த ஆண்களாக பிறந்த நபிமார்களை பெற்றெடுத்த பாக்கியம் எங்கள் பெண்களே உங்களுக்கு சொந்தம். நபிமார்களை சுமந்தவர்கள், நபிமார்களின் மடியில் வைத்தவர்கள், நபிமார்களுக்கு அமுதூட்டி சமூகத்தில் கொண்டு நிறுத்தியவர்கள் யார்? இமாம்கள். இமாம் ஷாஃபி எங்கே? இமாம் அபூ ஹனீஃபா எங்கே? உலகம் போற்றும் மெய்நிலை கண்ட ஞானி முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி எங்கே? அவர்களெல்லாம் அருமை தாயால் உருவாக்கப்பட்டவர்கள். உங்களின் ஒழுக்கம் அன்னை ஃபாத்திமாவின் ஒழுக்கமாக வேண்டும். உங்களின் பக்தி அன்னை ஃபாத்திமாவின் பக்தியாக வேண்டும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பிள்ளைகளை வார்த்தெடுத்த ஒழுக்கமான அந்த நிலை உலகம் போற்றுகின்ற மாமனிதராக இமாம் ஹசன் ஹுசைன் உருவானார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கண்டு 5 தன்மை இருந்துச்சு. தாய்மார்கள் எடுத்துக்கங்க, எல்லாருமே எடுக்கணும். 5 தன்மை ஸ்பெஷல் தன்மையா, ஃபாத்திமா நாயகி விட்டும் பிரிக்கவே முடியாது. 5 தன்மையில் ஃபாத்திமா வாழ்ந்தார்கள், உறைந்தார்கள். அவர்களின் வளர்ச்சி, அவர்களின் கண்ணியம், அல்லாஹ் எல்லாவற்றையும் கொடுக்கிறான். அதில் முதல் ஹயா, வெக்கம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மிகப்பெரிய சொத்து வெக்கம். வெக்கத்தன்மை நிறைந்தவர்கள். நாணம், வெக்கம் என்பது அவர்களின் வாழ்க்கையோடு உறைந்திருந்தது.
யார்கிட்டையும் வெளியில் வந்துட மாட்டாங்க. வெளியில் போகிறாங்களா தன் அழகு தெரியக்கூடாது. சில நேரங்களில் கொஞ்சம் நிலையை மாற்றி கூட நடப்பார்களாம். வயசான ஆள் மாதிரி காட்டிக்கிடுவாங்க. அவங்க கோலம் அவ்வளவு பெரிய நிலையை உண்டாக்கி கொள்ளும். அன்னை ஃபாத்திமுத்து ஸஹ்ரா வெக்கப்பட்டவர்கள், வெக்க உணர்வு நிறைந்தவர்கள். இன்னொரு பக்கம் அரபுகளில் அன்னைக்கு ஜனாசாலாம் எப்படின்னா, இப்பவும் நீங்கள் பார்க்கலாம், ஒரு பாலை கட்டி அதில் பாடியை தூக்கி வச்சுருவாங்க. ஒரு கம்பு, 2 கம்பு பாடை இடையில் கட்டி ஜனாசாவடி தூக்கி வச்சு தான் கொண்டு வருவாங்க. ஃபாத்திமுத்து ஸஹ்ரா கவலைப்பட்டாங்க. கூப்பிட்டு பேசுனாங்க பெண்களை, நான் கவலைப்படுகிறேன். நான் இதுவரையிலும் என் உடலின் அளவு என்ன, என்னுடைய அழகு என்ன யாருக்கும் தெரியாமல் வெக்க உணர்வை கொண்டேன். ஜனாசாவை தூக்கிட்டு போகிற போது அந்த பாடி எல்லாரும் கண்ணுக்கும் தெரிகிறதே, எனக்கு சங்கடமாக இருக்கிறது என்று சொன்னபோது அவர்களுக்காகத்தான் மூடி வைத்த இந்த சந்தூக்கை உருவாக்கப்பட்டது. என் பாடி மூடப்படணும், மத்தியில் வச்சு தூக்கிட்டு போகிறது இல்லை. இந்த பக்கம் மூடணும். இந்த பக்கம் 2 பக்கமும் மூடு போட்டு மத்தியில் என்னுடைய ஜனாசா வைக்க வேண்டும் என்று அன்னை ஃபாத்திமா, நான் மரணித்த பின்னாலும் கூட என் உடலின் அங்க அடையாளம் யாருக்கும் தெரியக்கூடாது. நான் குண்டான ஆளா, மெல்லிசான ஆளா, நான் ஹைட்டா, குள்ளமா, யாருக்கும் தெரியக்கூடாது. எங்கே ஃபாத்திமா வாழ்ந்த வாழ்க்கை? எங்கே? நான் வாழ வேண்டுமே. எங்களை எல்லாம் பெற்றெடுத்த தாய்மார்களே, நாங்கள் பெற்றெடுத்த எங்கள் அன்பு செல்வங்களே, அன்னை ஃபாத்திமா நமது வாழ்க்கையானால் இன்றைக்கு இந்த மண் ஜொலிக்க ஆரம்பித்து விடும். ஒவ்வொரு வீடும் சொர்க்க பூங்காவாகிவிடும். நம்பர் 2, சிதுக், உண்மைத்தன்மை. ஃபாத்திமா பிறந்ததுல இருந்து வஃபாத் வரைக்கும் ஒரு தடவை கூட பொய் சொன்னதில்லை. உண்மை வாழ்க்கை. சிதுக்கு ஃபாத்திமாவை அலங்கரித்ததுன்னு எழுதல்ல, உண்மை ஃபாத்திமாவால் அலங்காரமானது. உண்மைக்கே ஒரு அலங்காரம் ஃபாத்திமா. எப்படி வாழ்க்கை? வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் கூட உண்மைக்கு மாற்றமாக அந்த நாவுகள் எழவில்லை, பேசவில்லை. அது அவர்களுக்கு கிடைத்த தனிப்பெரும் பாக்கியம். நம்பர் 2. நம்பர் 3, ரிலா. எந்த காரியம் நடந்தாலும் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வார்கள். அல்லாஹ் புரட்டி எடுத்தான், பசி இல்லாமல் ஆக்கினான், பசியோடு வாழ வைத்தான். சமைக்கிற வேலை, இன்னொரு பக்கம் மாவு திரிக்கும் கையெல்லாம் காய்த்து போனது ஃபாத்திமுத்து ஸஹ்ராவுக்கு. பிள்ளைகள் ஒரு பக்கம் அழுது கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளை தூக்குவதா, அழுகையை தணிப்பதா, மாவாட்டி கொடுத்து அன்றைய பகலை கழிப்பதா, இந்த நெருக்கடி அத்தனையிலும் அன்னை ஃபாத்திமா ரிலா, அல்லாவின் முடிவு என்று பொருந்தி கொண்டு வாழ்ந்த வாழ்க்கை. நம்ம இன்னைக்கு சின்ன கஷ்டத்தை கூட தாங்க மாட்டோம். 4 பேர்கிட்ட சொல்கிறது, வீட்டில் உட்காந்து அழுகிறது, என்னையே அல்லாஹ் இப்படி சோதிக்கிறான், நான் என்ன பாவம் செய்தேன், நான் கரெக்டாக தானே தொழுகிறேன், எல்லா நோன்புலாம் வைக்கிறேன், எனக்கு ஏன் இந்த சோதனை என்று பேசும் புலம்பும் நிலை நமக்கு. அல்லாஹ் கொடுத்த அந்த வாழ்க்கையை யார்? சுவனத்து மங்கை அன்னை ஃபாத்திமா. கஷ்டமான வாழ்க்கை, பல நாள் பசி, பல நாள் வீட்டில் அடுப்பு எரியவில்லை, மாவாட்டுகின்ற கரம், அத்தனையும் பொருந்தி கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, அப்பா அல்லாஹ்வுடைய முடிவை நீ பொருந்தி கொண்டால் இந்த உலகில் நீ யாரு தெரியுமா? வரத பிமா கஸம் அல்லாஹு லக். அல்லாஹ் உனக்கு எதை பங்கீடு செய்து கொடுத்தானோ, உன் வாழ்க்கைக்கு அவன் எதை கொடுத்தானோ அதை பொருந்திக்கொள். தகுன் அகுனன் நாஸ், நீ மனிதர்களில் செல்வந்தன் என்றார்கள். தேவையற்ற மனிதன் நீயே என்றார்கள். அல்லாவின் முடிவை யார் பொருந்திக் கொள்வார்களோ அவர்கள் இந்த உலகில் தேவையற்றவர்கள். யார்ட்டையும் தேவையாக மாட்டாங்க, யார்கிட்ட போய் பிரச்சனை சொல்ல மாட்டாங்க. என் ரப்பு சோதிக்கிறான், என் ரப்பு நேற்று சாப்பாடு கொடுத்தான், இன்னைக்கு கொடுக்கல, நேற்று ராகத்தா வச்சான், இன்னைக்கு கஷ்டப்படுத்துறான். அத்தனையும் பொருந்திக் கொள்கிற வாழ்க்கை. வாழ்க்கையில் துன்பம் வரும், துயர் வரும், இன்பம் வரும், மகிழ்ச்சி வரும், மாறி மாறி வரும். இன்பமாட்டையெல்லாம் வாழ முடியாது, மகிழ்ச்சியாலாம் வாழ முடியாது. மகிழ்ச்சியாக வாழணும், ஆசைப்படணும். சோகமும் வரும். 5 நிமிஷத்துக்கு இருக்க 2 மாறும். 2ஐயும் அல்லாஹ் கொடுக்கிறான், பொருந்தி கொள்ள வேண்டும். ஃபாத்திமா இடத்தில் இருந்த 3வது பண்பு பொருந்தி கொள்ளுதல். 4வது கனாஅத், கிடைத்ததை கொண்டு
போதுமாக்கி கொள்வார்கள். ஏதாவது கொஞ்சம் ஒரு ரொட்டி கிடச்சிச்சா போதுமாக்கிடுவாங்க. அம்மா நோன்பு வச்சுருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு வந்துச்சு, அந்த ரொட்டியை மாவு வச்சு அழகாக சுட்டு வச்சு சாப்பிட உட்காடுறாங்க. சகரு வெறும் வயிறு, சகரில் ஒன்றும் இல்லை, தண்ணி குடித்து சகரு வச்சாங்க. இஃப்தாருக்கு ரொட்டி இருக்குது, உட்காந்து சாப்பிட போகிறாங்க. வாசலில் ஒருத்தர், அம்மா நான் ஒரு மிஸ்கின் வந்திருக்கிறேன், ஒன்றும் இல்லை. உடனே சொன்னாங்களா இந்த ரொட்டி அங்கே கொடுத்துருப்பாண்டு. அந்த ரொட்டியை கொண்டு அங்கே கொடுத்துட்டு இப்பவும் தண்ணியை குடித்து நோன்பு திறந்துக்கிட்டாங்க ஃபாத்திமுத்து ஸஹரா. அல்லாஹ் கொடுத்ததை பொருந்தி கொண்டது ஒன்று, போதுமாக்கி கொண்டது. எது கிடைச்சிச்சோ அது போதும். இன்னைக்கு ரொட்டி இருந்துச்சு, மிஸ்கின் வந்துட்டாரு, போதும், தண்ணி போதும். இந்த போதும் என்ற மனசுக்கு உதாரணம் சொல்லுவாங்க. அரபியில் ஒரு பழமொழி உண்டு, அல் கனாஅத்து மிஃப்தாஹு ராஹா. போதும் என்ற மனம், போதும் என்ற மனம் நிம்மதியின் திறவுகோல் என்பார்கள். நிம்மதியின் திறவுகோல். போதும் என்று மனசு வந்துட்டா நீ நிம்மதியாக இருப்ப. இன்னைக்கு 50 ரூபா கிடைச்சிச்சு, போதும், நிம்மதி. 1000 ரூபா கிடைச்சிச்சு, போதும், நிம்மதி. 10 ரூபா தான் கிடைச்சிச்சு, போதும், நிம்மதி. ஆனால் 2000 ரூபா கிடைச்சிச்சு, இன்னொரு 500 ரூபா வந்தால் தாவல்லையே, நிம்மதி போயிடும். போதும் என்ற மனம் இல்லையா, நீ இழப்பது நிம்மதியை என்கிறார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. அம்மா இடத்தில் இருந்த விசேஷமான 5 தன்மைகளில் 4வது தன்மை போதும் என்ற மனம். 5வது தன்மை அம்மாட்ட உள்ள பெரிய சிஃபத் ஈசார். தனக்கு இருக்கிறதோ இல்லையோ மற்றவர்களை தேர்ந்தெடுப்பார்கள். தனக்கு இல்லாட்டாலும் பரவாயில்லை, அடுத்தவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அம்மாவுடைய பெரிய சிஃபத், கொஞ்ச காலம் வீட்டில் மாவு இருக்கும், அதை வச்சு இன்னைக்கு சமையல் பண்ணணும். இமாம் ஹசன், இமாம் ஹுசைன், ஹதரத்துக்கு அலி, எல்லாருக்கும் சாப்பாடு. யாராவது வருவாங்க, கொஞ்சம் மாவு இருந்தால் தாங்கலை, அந்த மாவை கையில் கொடுத்துருவாங்க. அன்னைக்கு தன்னை விட மற்றவங்களை தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கை. இது அம்மாவுக்கே உள்ள தனித்தன்மை. 5 தன்மைகளில் அம்மா ஜொலித்தார்கள். அன்னை ஃபாத்திமுத்து ஸஹரா ரலியல்லாஹு அன்ஹா என்று வரலாறு அவர்களுக்கு தனித்தன்மையையும் எழுதியிருக்கிறது. அன்பர்களே, அல்லாவின் பேரருளும் முத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் நிரம்ப பெற்ற பெண்மணி ஃபாத்திமுத்து ஸஹரா ரலியல்லாஹு அன்ஹா. 28 வயசு ரமலான் மாதத்தில் அம்மாவுடைய வஃபாத். அன்னை ஆயிஷாவும் ரமலானில் தான் வஃபாத் ஆனாங்க, ஆயிஷா நாயகி. இங்கே ஃபாத்திமுத்து ஸஹரா ரமலானிலே வஃபாத். அவ்வளோ பெரிய வாழ்க்கை, இத்தனை நீண்ட காலம் பெரிய வாழ்க்கை இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தை பார்க்குறாங்க. பெருமானாரின் வஃபாத்துக்கு பின்னால் 6 மந்த், கரெக்டாக 6 மாதம். பெருமானார் ரபியுல் அவ்வல்ல வஃபாத், ஃபாத்திமுத்து ஸஹரா ரமலானில் வஃபாத். 28 வயது முடிகிறது, 29 துவக்கம். ஃபாத்திமுத்து ஸஹரா இந்த மண்ணை விட்டும் விடைபெறுகிறார்கள். இதில் பெரிய ஆச்சரியம், அரபுகள் 2 மனைவி கட்டுவாங்க, 3 மனைவி கட்டுவாங்க, 4 மனைவி கட்டுவாங்க ஏக காலத்தில். சையதுனா அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹு, எப்படி வஜ்ஹா எப்படிப்பட்டவர்கள், அன்னை ஃபாத்திமாவோடு வாழ்ந்த அந்த காலத்தில் எந்த மனைவியையும் நிக்கா செய்யவில்லை. ஃபாத்திமா மட்டும்தான் என் மனைவி. ஏன்? ஃபாத்திமாவுக்கு கோபம் வந்தால், ஃபாத்திமா வருத்தப்பட்டால் மாநபிக்கு வருத்தம். அது நான் என் ஃபாத்திமாவோட இன்னொரு பெண்ணை நிக்கா செய்தா ஃபாத்திமாவுக்கு கஷ்டமாயிட்டா, அது நபிக்கு கஷ்டம் இல்லையா, நிக்கா செய்ய மாட்டேன் என்றார்கள் சையதுனா அலி. எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் நிறைந்த அன்னை ஃபாத்திமுத்து ஸஹரா ஒரு முன்மாதிரி பெண், நமக்கெல்லாம் ஒரு பாடம். அவர்களுக்கு இருந்த 5 அம்சங்கள் நம்முடைய வாழ்க்கையானால் நாம் மிகச்சிறப்பான இடத்தை பெறுகிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் நமது வீட்டு பெண்களும் நாமும் கூட அன்னை ஃபாத்திமாவை முன்மாதிரியாக எடுத்து வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக. நாம் பெற்ற நமது பிள்ளைகள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அல்லாஹ் அவர்களை கண்ணியமாக வாழச் செய்வானாக. எங்கிருந்தாலும் பாதுகாப்பானாக. அவர்களுக்கு உயர்ந்த சிஃபத்துகளை கொடுப்பானாக. பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை, திருமணத்திற்கு பின்னால் குழந்தை பாக்கியங்களை, எல்லாவற்றுக்கும் மேலாக மகிழ்ச்சியான குடும்பங்களை அல்லாஹ் நம்முடைய மக்கள் செல்வங்களுக்கும் வழங்குவானாக.
நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு 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 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். கேள்வி: அன்னை ஃபாத்திமா சையதுனா அலியன் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் எத்தனை? ஆண்கள் எத்தனை, பெண்கள் எத்தனை? ரெண்டாவது கேள்வி: ஃபாத்திமத்து ஸஹரா ரலியல்லாஹு அன்ஹா இந்த மண்ணில் ஜொலித்தது 5 அம்சங்கள். அந்த 5 அம்சங்கள் யாவை? நாளைய கேள்வி. நாளைய தலைப்பு சையதுனா அர்ஷின் புலி அலியின் கர்ரமல்லாஹ் அவர்களை குறித்து பேசாமல் நபியின் குடும்பம் முழுமை பெற முடியாது. நபியின் குடும்பத்தில் மிகப்பெரிய பங்கு சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு. நாளை தொடருவோம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ்.